இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளில தியான பகுதி சப்மிஷன் டு த அத்தாரிட்டி. மேலான அதிகாரத்திற்கு சப்மிட் பண்றது அப்படின்னா இது எக்ஸாக்டா கீழ்ப்படிதலும் இல்ல. இது அதற்கும் மேல ஒரு அர்ப்பணிப்போடு கூடியதான ஒரு கீழ்ப்படிதல். ஏன் இந்த காரியத்தை நான் குறித்து எடுக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேகருடைய லைஃப்ல வாழ்க்கையில இந்த சப்மிஷன நம்ம பொதுவாய் பார்க்க முடிவதில்லை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு தன்னை சப்மிட் பண்ணியிருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா, மத்தேயு 3வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். யோவான் இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார். அப்பொழுது யோவான் அதற்கு தடை செய்கிறார். அப்ப இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. வேதத்துல அநேக இடங்களில பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் எங்கெல்லாம் கர்த்தர் மனிதர்களுக்கு சப்மிட் பண்ணோமோ, அங்க சப்மிட் பண்ணி, அங்க அர்ப்பணித்து, அங்க கீழ்ப்படிந்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். எதனால நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அப்படி நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு அவ்விடத்துல மத்தேயு 3வது அதிகாரத்துல இப்படி நீதியை செய்யும்படி சப்மிட் பண்ண பொழுது வேதம் சொல்லுகிறது, 3 விதமான ஆசீர்வாதங்களை இயேசு பெற்றுக்கொண்டார். வானம் அவருக்காக திறக்கப்பட்டது, ஆவியானவர் புறாவை போல இறங்கினார், அவரிடத்திலிருந்து சாட்சி வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம சப்மிட் பண்ணும்போது நமக்காக பரலோகம் திறந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக உதவி செய்ய வருகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து நாம சாட்சி பெற முடியும், நாம் அவருக்கு பிரியமானவர்கள் என்று. அப்படி சாட்சி பெறும்பொழுது தம்முடைய பிரியமானவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். சோ சப்மிஷன் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கிய ஒரு பகுதியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இயேசுவே அதை செய்திருக்கிறபடினால நாமும் எல்லாவற்றிற்கும் நம்முடைய அதிகாரங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இப்ப நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனைவி கணவனுக்கு தன்னை சப்மிட் பண்ணியிருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தங்களை சப்மிட் பண்ணியிருக்கணும். வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய மேலான அதிகாரிகளுக்கு தங்களை சப்மிட் பண்ணியிருக்கணும். கணவன் புருஷன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவர்கள் குடும்பமாய் தன்னுடைய போதகருக்கு சப்மிட் பண்ணியிருக்க வேண்டும். இங்க நிறைய நேரத்துல நம்ம பார்க்கும்பொழுது அநேக இடங்களில நம்ம இதை செஞ்சிருவோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, போதகர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அங்க சப்மிட் பண்ண மாட்டோம். இன்னைக்கும் அதுவும் இந்த காலகட்டத்துல அநேக விதண்டாவாதங்கள் அநேகம் காணப்படுகிறது. பாருங்க, இதை எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த சப்மிஷன்ல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்குது. தாவீது நாத்தானுக்கு தன்னை சப்மிட் பண்றான். அதனாலதான் நாத்தான் சொல்லுகிறதை தாவீதால ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அவன் மனம் திரும்ப முடிகிறது, அவன் கர்த்தரிடத்துல மறுபடியுமாய் சேர முடிகிறது. ஆமென். ஆகையினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஒருவேளை மனைவிகளா இருப்பீங்கன்னா புருஷனுக்கு உங்களை சப்மிட் பண்ணிருங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உங்களை முழுமையாக சப்மிட் பண்ணி அவங்களுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்திருங்க. வேலை செய்கிறவர்கள் அதிகாரிகளுக்கு சப்மிட் பண்ணிருங்க. ஒருவேளை அதிகாரிகள் நமக்கு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறவரா இருக்கிறபடினால நீங்க அந்த பரலோக தேவனுக்கு எல்லாவற்றிலும் உங்களை சப்மிட் பண்ணிருங்க. நம்ம எல்லாரும், ஒருவேளை புருஷனா இருக்கிறவன் குடும்பமாய் நம்ம எல்லாரும் நம்மை நடத்துகிற, நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற, நமக்காக செபிக்கிற நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம். ஒரு சேர நம்ம அனைவரும் தேவனுக்கு நம்மை முழுவதுமாய் சப்மிட் பண்ணியிருப்போம். வேதம் சொல்லுகிறது இல்லையா, யாக்கோபுல, தமிழ்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆங்கிலத்துல சப்மிட் டு காட் அண்ட் ரெசிஸ்ட் த டெவில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.